கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய காலை பொழுதில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிற தேவன் இந்த நாளிலும் நன்மையினாலும் கிருபைகளினாலும் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. தேவன் நமக்கு முன்பாக நடந்து போகிற தேவன். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தடைகளை தகர்க்கிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் வாசல் வழியாய் உட்பிரவேசிப்பார்கள். நம்ம தடைகளை பார்க்கும்போது தடுமாறுகிறோம். ஆனால் யோபு பக்தன் சொல்லுகிறார், தேவரே நீ சர்வ வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைபடாது என்று சொல்லுகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நமக்கு முன்பாக போகிற தேவன். அதனால் நமக்கு முன்னால் எந்த தடைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் அவர் தகர்த்து போட்டு எளிதாக நம்மை சோர வேண்டிய இடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவற்றை பெற்றுக்கொள்வதற்கு அவர் உதவி செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் சென்றார். செங்கடல் பிளந்தது, எரிகோ தகர்ந்தது. யோர்தான் பின்னிட்டு போயிட்டு சந்தோஷமாக பாட்டு பாடி நடனம் ஆடி அவள் தேவனை பின் சென்றார். கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். நம்ம வாழ்க்கையிலே அப்படியே நடக்கும். சோர்ந்து போகாதீங்க. தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். விசுவாசிப்போம், காரியங்களை வாய்க்க செய்வோம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென்.